எல்லாமே நன்மையாய் நடக்கும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை பெருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், நல்ல கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமா, நான் உலகத்துல உழைச்சிட்டு இருந்தேன்னா நான் நிறைய சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன். அவ்வளவு உழைப்பு உழைச்சிட்டு இருந்தேன். உழைக்கும் போதெல்லாம் ஒண்ணுமே மிஞ்சல. அப்பா அம்மாவுடைய எதிர்பார்ப்புகள் நான் நிறைவேற்ற, அவங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் நான் செய்வேன் சொல்லி அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நானும் அவங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்காக அவ்வளவு உழைப்பு உழைக்கிறேன், ஒண்ணுமே மிஞ்சல. ஆண்டவர் அழைத்தார், வாடா அப்படின்னாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னாரு. வந்துட்டேன். இப்ப வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த எதிர்பார்ப்பை என்னுடைய பெற்றோர்கள் ஒரு பக்கம் கொஞ்சமா வச்சிருந்தாங்க. அவங்க அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுச்சு. இப்போ எந்த நேரம் பார்த்தாலும் தேவ சமூகத்திலே நான் உட்கார்ந்து இருந்தேன். இப்ப எங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி இருந்ததுன்னா அவ்வளவு வருத்தம் இருந்தது. என்னடா உழைக்க வேண்டிய வயசுல இவன் உழைக்காம ஜெபம் இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறானே. அப்ப எனக்குள்ளார பாருங்க, அப்ப விசுவாசம் வந்துச்சு. என்ன விசுவாசம் வந்துச்சுன்னா, நான் சொல்றேன், இப்படியே சொல்றேன், ஜெபத்துல உட்கார்ந்துட்டு தேவ சமூகத்துல ஊழியத்துல எந்த மனுஷனுடைய வார்த்தையை நம்பி நான் வரல, கர்த்தரை நம்பி நான் வந்தேன். அப்ப நான் என்ன சொல்றேன், நான் ஆண்டவரிடத்துல சொல்றேன், ஏசப்பா நான் உலகத்துல வேலை செஞ்சா எனக்கு கூலி கிடைக்கும்ல, அல்லேலூயா. ஆமா, எனக்கு ஒரு பிசினஸ் பண்ணா எனக்கு இவ்வளவு லாபம் கிடைக்கும், இவ்வளவு இதெல்லாம் கிடைச்சிருக்குது, நான் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறேன், அல்லேலூயா, ஆமேன். அப்போ ஒரு பிசினஸ்ல இவ்வளவு லாபம் வரும்னா, அப்ப நான் உங்க சமூகத்துல நான் உட்கார்ந்து இருந்தா அதை விட அதிக லாபத்தை எனக்கு நீங்க தருவீங்க. அந்த விசுவாசம் எனக்குள்ளாரே அதுவே வந்து அதுவே பெருக ஆரம்பிச்சது. வீட்டுல அந்த நாட்கள்ல சரியான வறுமை, ரொம்ப கஷ்டம். அப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு என்னுடைய வீட்டுல என்னுடைய பெற்றோர்கள் அவ்வளோ எனக்கு டார்ச்சர் கொடுத்தாங்க, அல்லேலூயா. ஆனா நான் என்ன சொன்னேன்னா, ஏசப்பா எனக்கு செய்வார், ஏசப்பா எனக்கு செய்வார், ஏசப்பா எனக்கு செய்வார் நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன், அல்லேலூயா, ஆமென். அவங்களுடைய எதிர்பார்ப்பு, என் விசுவாசம் எனக்குள்ளார பெருக 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 பெருக, அல்லேலூயா, எனக்குள்ளார எனக்கு நெருக்கம் வந்துச்சு. என்னுடைய பெற்றோர்களால எனக்கு நெருக்கம் வந்துச்சு. ஆமா, அவங்களும் ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஆனா அவங்க எப்படின்னா, என்னுடைய தகப்பனார் சொன்ன வார்த்தை என்னன்னா, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, இப்படியே உட்கார்ந்து இருந்தா எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஜெபம்னு எந்த நேரமும் ஜெபம் பண்ணிக்கிட்டு பைபிள் படிச்சுட்டே உட்கார்ந்து இருக்கிற, எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பைபிள்ல என்ன போட்டிருக்க தெரியுமா? எங்க அப்பா சொன்னார் எனக்கு, உன் கைகளின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப போய் வேலை செஞ்சாதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்ப நான் சொன்னேன், இப்ப கூட அவர் சமூகத்துல உட்கார்ந்து நான் துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், ஜெபிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன், பாத்தீங்களா, இது கூட வேலைதான். இது விசுவாசத்தினால உண்டான வேலை, அல்லேலூயா. நான் இந்த வேலையை செய்ய செய்ய கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் நான் சொன்னேன். எங்க அப்பா அதுக்கு சொன்னாங்க, ஆமாப்பா நம்ம வீடு ஓட்டு வீடு, ஓட்டெல்லாம் பிரிச்சுட்டு ஏசப்பா கொட்டுவாரு, நீ அள்ளிக்கலான்னு கனவு காண்ற. நான் சொன்னேன், ஆமா அப்படித்தான் அப்படின்னு. அப்படியே நடந்துச்சு. நான் விசுவாசித்தபடியே நான் என்ன அறிக்கை செஞ்சேன்னா அது அப்படியே நடந்துச்சு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, எனக்குள்ள இருக்கக்கூடிய சுயநீதி சாகணும், சிறுகணும். எனக்குள்ளார தேவனுடைய நீதி விசுவாசம் பெருகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு மனுஷன் விசுவாசத்துல பணக்காரனா நீ மாறணும். அப்பதான் உனக்கு வேதனை வராது. ஏன்னா அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஏன்னா அது ஐஸ்வரியத்தை உனக்கு இன்னும் கொடுத்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென்.